முதல்ல உன் கொழுந்தன இன்னைக்கே புறப்பட்டு சென்னைக்கு வர சொல்லு. இன்னும் ஒரு நாள் கூட அவங்க தங்கிருக்க கூடாதுமா. அவனை எப்படியாவது எந்த காரணமாவது சொல்லி அங்க வரவழைச்சுக்க. அப்பா ஏன் இப்படி பேசுறீங்க? ஜீவா அங்க வரதை நினைச்சு அவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க. இப்ப அவனை விரட்டி அடிக்கணும்னு துடிக்கிறீங்க. அப்படி ஜீவா என்னப்பா பண்ணா? பெரிய இவன் மாதிரி என்ன அதிகாரம் பண்றாமா? அதை செய்ய இதை செய்யன்னு எனக்கு அவன் ஆர்டர் போடுறாமா? என் வயசுல பாதி கூட இருக்காதுமா அந்த சுண்டக்க பயலுக்கு. என் அனுபவத்தை பத்தி அவனுக்கு என்னமா தெரியும்? கேக்குறாமா? அத்தனை பேருக்கு முன்னாடி என்கிட்ட கேக்குறாமா? ஏண்டா நீ கூலி வேலைக்காகத்தானே இங்க வந்த? இன்னைக்கு நீ எப்படா இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்குன்னு கேக்குறாமா? அவெல்லாம் எனக்கு பாடம் எடுக்கிறத நினைக்கும் போது உடம்புல ரத்தம் கொதிக்குதுமா. அப்பா என்ன நடந்துச்சுன்னு சொல்லாம நீங்க பாட்டுக்கு கத்திட்டு இருந்தா எனக்கு என்னப்பா புரியும்? ஜீவா என்ன செஞ்சான்னு சொல்லுங்கப்பா. இந்த கல்யாணம் உறுதியா நடக்குமா நடக்காதான்னு அந்த கோமதி வீட்டுல அப்படியே பயப்படுறாங்களாமா. அதனால நாளைக்கே நான் என் குடும்பத்தோட அவங்க வீட்டுக்கு போய் பூ வச்சு இந்த கல்யாணத்தை உறுதிப்படுத்திக்கணுமா? அப்பா இது வழக்கமா செய்யற சம்பிரதாயம் தானே, அத செய்யறதுல உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? என்கிட்ட கை நீட்டி கடன் வாங்கி பொழைக்கிற பரதேசி குடும்பம் அதுங்க வீட்டு வாசப்படியும் விதிக்கணும்னு நினைக்கும் போதே அப்படியே எனக்கு உடம்பெல்லாம் அருவருப்பா இருக்குமா? புரியுதுப்பா, ஆனா கோபிக்காக நாம இதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும். மறு பேச்சு பேசாம நாளைக்கு போய் கல்யாணத்தை உறுதி பண்ணிட்டு வாங்கப்பா. சரிம்மா, தலையெடுத்தேன்னு நான் அதை கூட செஞ்சு தொலைக்கிறேன். ஆனா இந்த சம்பிரதாயத்தை பத்தில உன் குழந்தை எதுக்காகமா பேசணும்? அப்பா இதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? அவன் மயில லவ் பண்றான். அவ குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சு அவன் நல்ல பேர் வாங்கணும்னு ஆசைப்படுறான். அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்கப்பா. என்னால முடியலம்மா. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு அவன் என்கிட்ட சாதாரணமா சொல்லிருந்தா கூட பரவாயில்லம்மா. நாளைக்கே நீ எங்க போ இத செய்யன்னு எனக்கு உத்தரவு போடுறாமா அவன். இந்த ஊருக்குள்ள 1000 பேரை கட்டி மேய்க்கிறவம்மா இந்த நாட்டாய. எனக்கு அந்த பொடி பய ஆர்டர் போடுறாமா. முதலாளின்னு 10 பேர் முன்னாடி நான் அவனை கூப்பிடுறேன்னா எதுக்கு? சும்மா ஒரு மரியாதைக்கு. நான் ஒண்ணும் அவங்க குடும்பத்தை அண்டி பொழைக்கலமா. இந்த பூமி அத்தனையும் வெறும் கல்லும் மண்ணுமா கிடந்துச்சு. அத்தனையும் மாத்த இன்னைக்கு எஸ்டேட்டா உருவாக்குறது யாரு? இந்த நாட்டாய என்னோட வேர்வையையும் ரத்தத்தையும் கொட்டி நான் உருவாக்கி இருக்கிற எஸ்டேட்டுமா அத்தனையும் வருமானத்தை வச்சுக்கிட்டு அந்த குடும்பம் உட்கார்ந்து தின்னுதே தவிர இந்த நாட்டாயம் வீட்டு அடுப்பு ஒண்ணும் அவங்க தூக்கி போடுற பிச்சை காசுல எரியல. அப்பா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இப்பவும் அதிகாரம் பண்ற இடத்துல அவங்களும் கேக்குற இடத்துல நாமளும் இருக்கும். இத உங்களால மறுக்க முடியுமா? அதுக்காக எல்லா விஷயத்திலையும் அவன் எனக்கு கொடுக்கிற ஆர்டரை கேட்டு நான் ஆடிக்கிட்டு இருக்க முடியுமா? அது என்னால முடியாதுப்பா. நமக்கு மேலதான் இருக்காங்க. ஆனா அதுக்காக எது வரைக்கும் தலையிடணும், எந்த விஷயத்துல தள்ளி நிக்கணும்னு அவங்களுக்கே தெரியணும். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குமா? என் மகனோட கல்யாணம் என் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதுல தலையிடுற உரிமையை அவனுக்கு யாருமா கொடுத்தது? பெரிய நாட்டாம நினைப்பு மனசுல தீர்ப்பு கொடுக்கறானாம்ல தீர்ப்பு. ஊர்க்காரங்க அத்தனை பேர் முன்னாடியும் நான் வாக்கு கொடுக்கணுங்கிற இந்த கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். என் குடும்ப விவகாரத்துல அவன் தலையிடுறதும் அதுல அவன் முடிவெடுக்கிறதும் எனக்கு அடியோட பிடிக்கலாமா? என்னோட குடும்ப விஷயத்துக்குள்ள நீ எதுக்காகடா எந்த அதிகாரத்துல மூக்க நுழைக்கிறேன்னு அன்னைக்கு அவன் கிட்ட மூச்சில் அடிச்ச மாதிரி கேட்டு அவனை போடான்னு சொல்லிருக்க முடியும். ஒரு நிமிஷம் ஆகிருக்குமா? ஆனா உன் மகன் என் கண்ணுல வந்துருச்சுமா. உன்னோட வாழ்க்கை அது என்னால நாசம் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக பல்ல கடிச்சுக்கிட்டு பேசாம இருந்துட்டேன். நீ சொன்னிங்கிற ஒரே காரணத்துக்காக தாமா இன்னைக்கு கோப்பை கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்கேன். ஒத்துக்கிட்டீங்கல்லப்பா, அப்புறம் ஏன்பா ஒவ்வொரு விஷயத்துக்கும் கோவப்படுறீங்க? முடியலம்மா. அவன் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறான் காயத்ரி. ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்னமோ அவன் ஆர்டர் போட்டு தான் நான் எல்லாத்தையும் செய்யணுங்கிற மாதிரி ஓவரா ஆடிக்கிட்டு இருக்காமா.
என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு காயத்ரி. இது என்னோட புள்ள கல்யாணம். உன் வேலைய பார்த்துக்கிட்டு இதுல நீ தலையிடாம ஒதுங்கியே இருன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுமா. இன்னைக்கு கூட என் தொண்டை வரைக்கும் அந்த வார்த்தைய உன் ஒருத்தியை நடிச்சு அடக்கி வச்சிருந்தேன். ஆனா எப்பவே இந்த நாட்டாய இதே மாதிரி இருந்துருவான்னு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அவன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வெய்யு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த நாட்டாயனோட சுயரூபத்தை காட்ட வேண்டியிருக்கும். தாங்க மாட்டாமா, இந்த கல்யாணமே நடக்காதுரா. போடாம வேலைய பார்த்துக்கிட்டு நான் அவனை துரத்தி விட்டுருவேன். அன்னைக்கு என் மேல நீ வருத்தப்பட்டு பிரயோசனம் இல்ல. அப்பா, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. நாம எதுக்காக இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கோம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அந்த எஸ்டேட் மட்டும் இல்லாம இந்த மொத்த சொத்து உங்க கண்ட்ரோலுக்கு வரணும்பா. அது நடக்கணும்னா மது இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். அத சாதிக்கணும்னா மலர் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும். அவ வாழ்க்கையை காட்டி மிரட்டிதான் நாம மயில ஜீவா கிட்ட இருந்து தள்ளி வச்சிருக்கோம். இந்த கல்யாணம் நடக்கலனா நாம போட்ட கணக்கு எல்லாமே தப்பா போயிடும்பா. இன்னும் மடியும் எனக்கு அது கூட புரியாதுன்னு நினைக்கிறியா? ஆனா அந்த ஜீவா அப்பா, அவ ஏதோ சொல்லிட்டு போறான். அதை ஏன் நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க? அவனை முதலாளி மாதிரி பாக்குறதுதான் பிரச்சனையே. உங்க வருங்கால மருமகனா ஜீவாவா பாருங்க. மாப்பிள்ள உங்ககிட்ட உரிமையா பேசுறாருன்னு எடுத்துக்கோங்க. இத சொல்றது ரொம்ப சுலபமா. கஷ்டமா இருந்தாலும் நீங்க இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்பா. நம்ம காலம் வரப்ப இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம பழிக்கு பழி வாங்கணும்பா. நாம நினைச்ச மாதிரி எல்லா அதிகாரமும் நம்ம கைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. என் மாமனார்ல இருந்து ஜீவா வரைக்கும் எல்லாரையும் நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கலாம்ப்பா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, ப்ளீஸ். சரிம்மா, நீ சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன். உனக்காக நான் பொறுமையா இருக்கேன். ஆனா காயத்ரி, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல நீயும் என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியா இருக்குமா? என்னை அறியாம நான் உணர்ச்சி வசப்பட்டு எதிராக செய்ய போயிட்டாலும் என்னை உன்னாலதான் தடுத்து நிறுத்த முடியும். நீ இங்க வரியம்மா? எனக்கும் அங்க வரணும், எல்லா விஷயத்துக்கும் கூட அங்க இருக்கணும்னு ஆசைதான்ப்பா. ஆனா என் சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியும்பா. இருந்தாலும் நான் கார்த்திகிட்ட பேசி பாக்குறேன்ப்பா. சரிம்மா, முடிஞ்ச வரைக்கும் வரத்துக்கு ட்ரை பண்ணு. சரிங்கப்பா, நான் வச்சிடறேன். காயத்ரி, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. அப்பா இப்பதான் போன் பண்ணாரு. கோபிக்கு கல்யாணம் முடிவாயிருக்கான். என்ன திடீர்னு சொல்ற? பொண்ணு பார்த்த மாதிரியே தெரியலையே, அதுக்குள்ள எப்படி? ஊர்ல மலர்னு ஒரு பொண்ண கோபி காதலிக்கிறானா. அந்த பொண்ணுக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தானா. 2 தங்கச்சிங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். எங்க அந்தஸ்துக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத இடம்தான். ஆனா அப்பா அத பத்தி எல்லாம் யோசிக்கலங்க. கோபிக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு பெருந்தன்மையா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாருங்க. ரொம்ப பெரிய விஷயம். எங்க அப்பாக்கு தான் இந்த மனசு இல்லாம போச்சு. ஆனா மாமா கிரேட் தான். நான் அப்புறமா போன் பண்ணி பேசுறேன். ஓகே. அது சரி, கல்யாண தேதி முடிவாயிருச்சா? இன்னும் இல்லங்க.
நாளைக்கு தான் பூ கொடுத்து கல்யாணத்தை உறுதிப்படுத்த போறாங்க. நானும் கூட இருக்கணும்னு அப்பா ஆசைப்படுறாரு. நான் ஊருக்கு போயிட்டு வரட்டுமா கார்த்தி? நீ போயிட்டு வான்னு நான் அனுப்பிடுவேன். ஆனா அப்பா கிட்ட என்ன சொல்றது? உண்மையான காரணத்தை சொல்ல வேண்டியது தானே. கோபி கல்யாணத்தை பத்தி நாம சொன்னா நல்லா இருக்குமா? மாமாவும் அத்தையும் முறையா வந்து சொன்னாதானே நல்லா இருக்கும். சம்பந்திங்க உரிமையோட அவங்க சகஜமா பேசிக்கிற சூழ்நிலை இந்த வீட்ல இருக்கா கார்த்தி? நம்ம கல்யாணம் ஆன அன்னைக்கே உன் புகுந்த வீட்டை மறந்துருன்னு மாமா சொல்லிட்டாரு. உங்க வீட்டு ஆளுங்க இங்க வரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாரு. அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டுதான் நான் பெத்தவங்களோட முகத்தை கூட பார்க்காம மனசு கல்லாக்கிக்கிட்டு இங்கே இருக்கேன் கார்த்தி. காயத்ரி, சொந்தமே இல்லங்கிறது வேறங்க. ஆனா அம்மா அப்பா தங்கச்சி அண்ணன் எல்லாம் சொந்தமா இருந்தோம் பார்க்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய வலி தெரியுமா? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இந்த வலியை தான் நானும் என் குடும்பமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஊருக்கு போய் எல்லாரையும் பார்த்து 3 வருஷம் ஆச்சு. வரத்தோட சாபத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வந்த வாழ்க்கை மாதிரி ஆயிடுச்சு. நல்ல புருஷன் கிடைச்சோம். இப்படி என் வாழ்க்கை ஆயிடுச்சேன்னு நான் அழாத நாள் இல்ல கார்த்தி. அங்க என் அப்பாவும் அம்மாவும் இதே மாதிரி தான் அழுதுட்டு இருப்பாங்க. அத நினைக்கிறப்ப இன்னும் வலிக்குதுங்க. காயத்ரி, ஐ எம் சாரி காயத்ரி. உன்னோட வேதனைக்கு காரணம் நான் தான். அதை மாத்தக்கூடிய பலமோ தைரியமோ எனக்கு இல்ல. உங்க நிலைமை எனக்கு புரியுதுங்க. ஆனா அதே மாதிரி அப்பாவோட நிலைமையையும் புரிஞ்சுக்கோங்க. உள்ள கல்யாணத்தை பத்தி சம்மந்தி வீட்டுல சொல்லணும்னு அப்பாவுக்கு ஆசை இருக்காதா? மாமா அத்தெல்லாம் முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தினா எங்களுக்கும் பெருமை தானே. ஆனா மாமா அப்பாவை சம்மந்தியா இல்ல, எஸ்டேட் மேனேஜரா கூட ஏத்துக்க விரும்பல. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதன்னு நெருப்பு அள்ளி கொட்டி என் அப்பாவை விரட்டிட்டாரு. அதெல்லாம் மறந்துட்டு அப்பா இங்க வந்தாலும் அவருக்கு என்ன மரியாதை கிடைக்கணும் உங்களுக்கு தெரியாதா? ஊர்ல அவர் ஒரு பெரிய மனுஷன் கார்த்தி. எத்தனை வாட்டி அவர் இங்க வந்து அசிங்கப்பட முடியும்? எனக்காக அவர் எதையும் தாங்கிக்க தயாரா தான் இருக்காரு. ஆனா மாமா கோவத்துல அபசகுனமா ஏதாவது வார்த்தை விட்டுட்டு நல்லா இருக்குமா? அந்த தயக்கத்துலதான் அப்பா இங்க வர மாட்டேங்கிறாரு. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எப்படி எடுத்துக்கிறேங்கிறது முக்கியம் இல்ல காயத்ரி. மாமா அங்க வர்றதுல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்ற. நீ அங்க போகணும்னு சொன்னாலும் அதே சிக்கல் தானே வரும். ஏன் ஊருக்கு போறேன்னு அப்பா காரணம் கேட்பாரு. பொய்யான காரணம் சொல்ல முடியாது. உண்மையை சொன்னா கோபத்துல கண்டபடி கத்துவாரு. போனா மொத்தமா போயிடுன்னு சொல்லுவாரு. அதுக்கு நம்ம தயாரா இருக்கோமா? நடக்க போறது என் கூட பிறந்த அண்ணனோட விசேஷங்க. மது சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவுமே தெரியாது. அம்மா வழியை இழுத்து கட்டி எந்த வழியும் செய்ய முடியாது. நான் கூட இருந்தாதான் அப்பாவுக்கு தெம்பாவும் உதவியாவும் இருக்கும். இதுக்கு கூட நான் போக கூடாதுன்னு தடுத்தா எப்படிங்க? நியாயம் இல்லதான் காயத்ரி. அப்பா இப்படி முரட்டு பிடிவாதம் பிடிக்கிறதும் இன்னும் பழைய கோவத்தோட இருக்கிறதும் தப்புதான். ஆனா அது தப்புன்னு அவரா ரியலைஸ் பண்ணி மாறி வரணும். அந்த காலம் வர்ற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும் காயத்ரி. நியாயம் கேட்கிறேன்னு அவர் முன்னாடி போய் நின்னா நம்ம 2 பேரும் வெளியில தான் போகணும். அவசரப்பட்டு இந்த வாழ்க்கையை நம்ம இழக்கிறத விட பொறுமையா இருந்து இதை நம்ம காப்பாத்திக்கிறதா நல்லது. மாமா கிட்ட நீங்க போய் பேச மாட்டீங்க, ஊருக்கு என்ன அனுப்ப மாட்டீங்க. சுத்தி வலிச்சு இதை தானே சொல்ல வரீங்க கார்த்தி? கோச்சுக்காத காயத்ரி. அப்பா நல்ல மூட்ல இருக்கிறப்ப நானே கண்டிப்பா பேசுறேன். கல்யாணம் நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அதுக்குள்ள அவர் மனசு மாறுதான்னு பார்ப்போம். அவர் வரலைனாலும் நாம போறதுக்கு அவர் பர்மிஷன் கொடுக்கற அளவுக்கு மாறினாலே போதும். அது நடக்கணும். நம்ம கடவுளை வேண்டிப்போம். இப்போதைக்கு இந்த பேச்சை விடு. வா.
வாங்க வாங்க முதலாளி. முதலாளி. வாங்க வாங்கம்மா. வாங்க வாங்கம்மா. என் காலம் அண்டி பிழைக்கிற உன் வீட்டுக்கெல்லாம் நான் வர வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு. கனவுல கூட இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் நினைக்கவே இல்லை. உள்ள வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க. போங்க. மது, கார்ல என்ன பண்ணிட்டு இருக்கவா? என்ன? வா உள்ள போலாம். நான் வரல, நீ போயிட்டு வா. வாங்குறேன்ல, உள்ள போ. வாங்க வாங்க. வாங்கம்மா. உட்காருங்க. உட்காருங்க. வா மது, உட்காரு. ம். இதுதான் நீயும் உன் குடும்பமும் இருக்கிற பங்களாவா? மது, எங்களுக்கு இது பங்களா தான் மது. வீடுங்கிறது வெறும் செங்கலும் மணலும் இல்ல. எங்க சந்தோஷமா இருக்கிறோமோ அதுதான் வீடு. ஏமா அங்கே நிக்கிற? உட்காரு. ஏதோ சோஃபா செட் போட்டு வச்சிருக்க மாதிரி உட்காருன்றீங்க. மது, இங்கதான் சேர் இருக்குல்ல, உட்காரு. மயிலு, படிப்பு விளையாட்டுன்னு எல்லாத்துலயும் நீதான் முதல்ல இருக்கன்னு மது சொன்னா. ரொம்ப சந்தோஷமா. இவளுக்கு பாராட்டு விழா எடுக்கிறதுக்காக தான் இப்ப நம்ம இங்க வந்தோமா? வந்த வேலைய பாருமா. எனக்கு எப்ப இங்க இருந்து போவோமோன்னு இருக்கு. கையில கொஞ்சமா கொடு. சாக்காடு நாத்து அடிக்குது, எனக்கு வேணாம். கிணத்து தண்ணி தான் மது, குடி, நல்லா இருக்கும். இவளுக்கு அதெல்லாம் பிடிக்காது தேனு. கண்ட கண்ட தண்ணிய பாட்டில் அடைச்சு கொடுத்தா அதெல்லாம் நல்லா குடிப்பா. மலரை தயாராயிட்டாலன்னு போய் பார்த்துட்டு வா. சரிம்மா. சின்ன முதலாளி ஐயா வரலைங்களா? அவர் எதுக்கு இங்க? நான் கோமதி, அவரை முன்ன வச்ச எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கலான்னு பாக்குறியோ? ஐயோ, அப்பா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க ஐயா. அவர் இருந்து பேசி முடிச்சு வச்சதுனால அவரும் இருந்தா நல்லா இருக்குமேன்னு தான் கூப்பிட்டேன். ஓஹோ, அப்போ எனக்கு தெரியாம அவரையும் நீ கூப்பிட்டுருக்கியோ? வாலே, நான் உன்னை என்ன ஒன்னு நினைச்சேன் கோமதி. ஆனா நீ பெரிய கெட்டிக்காரி தான் போ. இந்த அளவுக்கு நீ விவரமானவனா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. அப்பா, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? சின்ன முதலாளி கூப்பிட்டதுல என்னங்க தப்பு இருக்கு? கூறு கிட்டவள, அவரை விருந்தாளியா வர சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனா என் மேல நம்பிக்கை இல்லாம நான் ஏதாவது விவகாரம் பண்ணிடுவேன்னு நினைச்சு அவரை வர சொல்லியிருக்கலாம். இல்ல மாமா, வாங்க 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 முதலாளி, உட்காருங்க. உட்காருங்க. வாங்க தம்பி. நீங்க உட்காருங்க. உட்காருங்க ப்ளீஸ். நீங்களும் உட்காருங்க.
மாமா, என்னையும் இந்த குடும்பத்துல ஒருத்தரான்னு நினைச்சுதான் இவங்க கூப்பிட்டாங்க. அதையும் நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிறீங்க மாமா. நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நான் இங்க வர்றதே உங்களுக்கு பிடிக்கல போல இருக்கேன்.